வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக புளியம்பட்டியில் உள்ள ஸ்ரீதேவி சினிமாஸுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போய் பார்த்தா பயங்கரமான செலப்ரேஷனுங்க. அதாவது மத்தாலெல்லாம் அடிச்சுக்கிட்டு கலர் பேப்பர்லாம் தெறிக்க விட்டு வேறு லெவலில் செலப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன செலப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கூட்டம் தான் இல்லை, ஸ்ட்ரைட்டாக எஃப்டிஎஃப்எஸ் 9 மணி ஷோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கினேன். ஸோ எந்த படத்துக்குமே நான் இந்த மாதிரி வாங்கினது கிடையாது. ஆன்லைன்லேயே ஹவுஸ்ஃபுல் ஆகும் எஃப்டிஎஃப்எஸ்லாம். ஆனால் இந்த படத்துக்கு நான் ஸ்ட்ரைட்டாக கவுண்டரில் போய் வந்துட்டு டிக்கெட் எடுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே தேட்டருக்குள்ளே போனேன். ஸோ உங்களுக்கு தேட்டர் அப்படியே சுற்றி காட்டலான்னு பார்க்கறதுக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. சரின்னு போய்ட்டு நம்ம சீட்டில் உட்காந்தாச்சு. ஸோ நான் வந்துட்டு 8:50க்கு உள்ளே போனேன். 9 மணிக்கு எஃப்டிஎஃப்எஸ், 8:50க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போனேன். அப்போ க்ரௌடே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடு வர ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 100-150 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 மணி ஆச்சு, போடவே இல்லை. 9:10 ஆச்சு, போடவே இல்லை. 9:20 ஆச்சு, போடவே இல்லை. 9:30 ஆச்சு, போடவே இல்லை. வழக்கமாக இந்த தேட்டரில் இப்படி பண்ண மாட்டாங்க. ஷார்ப் டைமில் கரெக்டாக போடக்கூடிய ஒரு தேட்டர் தான் இது. பட் 9:30 ஆச்சு இன்னுமே போடாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ தான் வந்துட்டு ஒருத்தர் உள்ளே வந்தார். உள்ளேருந்து இந்த மாதிரி கண்டென்ட் சென்ட் பண்ணல, எரர்னு காட்டுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஆஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, எரர்னு காட்டுது. ஸோ இன்றைக்கி எல்லா ஷோஸுமே கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அட பாவிகளா, அவ்வளோ ஆர்வமாக வந்து எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துட்டு போய் ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இப்படி முடிச்சு விட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரீஃபண்டுமே வாங்கிட்டு சரி அடுத்தது பக்கத்தில் வேறு ஏதோ தேட்டரில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணால் 25 கிலோமீட்டர் தள்ளி நம்ம சத்தியமங்கலத்தில் சத்யா தேட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12:30க்கு ஷோ இருந்துச்சு. சரி 12:30க்கு தான் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பித்தோம். 25 கிலோமீட்ரு பாருங்கள், ஒரு படம் பார்க்கறதுக்காக எவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம சத்யா சினிமாஸ்க்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் 2 டிக்கெட், அதையும் கவுண்டரில் தான் எடுத்தோம். அங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரௌடு வரல. அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே போனோம், படமும் போட்டாங்க. ஸோ இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ இந்த தேட்டர் வந்து நான் பெருசாக லைக் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இந்த தேட்டரோட அந்த டிசைனே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஸோ அதனால தான் நான் ஆக்சுவலாக அந்த தேட்டருக்கு போனது. அங்கே ஷோ கேன்சல் ஆயிடுச்சுன்ட்டு தான் வேறு வழி இல்லாமல் இங்கே வந்தேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் ஆஃபையும் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் இன்ட்ரோல் பிளாக்ல 2 எக் பப்ஸ் வாங்கி 2 பேரும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டோம். ஒரு வழியாக படத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் என் வாழ்க்கையிலேயே ஒரே படத்துக்காக 2 தேட்டருக்கு போனதெல்லாம் இன்றைக்கி தான் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. ஒரு தேட்டருக்கு போய்ட்டு ஷோ கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற வேறு தேட்டருக்கு போய் பார்த்ததெல்லாம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு. சரி ஓகே நண்பர்களே, உங்களுடைய விஸ்வநாதன் சன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.